தளபதி விஜய் அவர்களுடைய சினிமா கெரியர்ல கடைசி திரைப்படமாக உருவாகி இருந்த படம் தான் ஜனநாயகன். இந்த படம் பாத்தீங்கன்னா தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக ரிலீஸ் பண்ண படக்குழு பிளான் போட்டாங்க. ஆனால் அது நடக்காமல் போச்சு. அதற்கு தளபதி விஜய் அவர்கள் அரசியல்ல இருந்ததுமே ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். இதன் அடுத்து பாத்தீங்கன்னா அவர் தமிழக முதல்வராகவே மாறிவிட்டார். ஆனால் இன்னமுமே படம் ரிலீஸ் ஆகவில்லையே, இதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நாளுக்கு நாள் ரசிகர்களுமே சோசியல் மீடியாக்கள்ல பல கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க. சமீபத்துல கூட ஜனநாயகன் திரைப்படம் இணையதளங்கள்ல லீக் ஆச்சு. இருந்தாலுமே இது படக்குழுவை பெரிய அளவுல பாதிக்கல. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பல தரப்பட்ட மக்களும் ரசிகர்களுமே கண்டிப்பாக தளபதி விஜய் அவர்களை திரையரங்குகள்ல தான் பார்ப்போம் அப்படின்னு உறுதியாக இருக்காங்க. சோ ஆகையால படம் இப்போது ரிலீஸ் ஆனால் கூட அசால்ட்டாக 500 கோடிகளுக்கு மேல வசூல் செய்யும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. சோ இந்த கான்பிடென்ட் பார்த்த கேவிஎன் ப்ரொடக்ஷன் நிறுவனம் பாத்தீங்கன்னா தற்போது இதற்கான நகர்வுகளை அதிரடியாக எடுத்து வச்சிட்டு இருக்காங்களா. சோ அதன்படி பாத்தீங்கன்னா சமீபத்துல மீண்டுமே தணிக்கை குழுவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. கூடிய விரைவிலேயே மீண்டும் படத்தை பார்த்து தணிக்கை குழு இந்த படத்திற்கு சென்சார் சர்டிபிகேட்டுமே வழங்க இருக்காங்க. சோ ஆகையால இந்த சென்சார் சர்டிபிகேட் எதை நோக்கி ரசிகர்கள் படக்குழு அப்படின்னு பலருமே அவளுடன் காத்துட்டு இருக்க வேலையில படத்திற்கு யூபிஏ சான்றிதழ் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் பாத்தீங்கன்னா டைட்டில் கார்டு விவகாரம் பெரிய விவகாரமா போயிட்டு இருக்கு. முன்பு தளபதி விஜய் அப்படின்னு டைட்டில் வந்திருக்கும். ஆனால் தற்போது முதல்வர் ஆகிவிட்டார் அல்லவா. தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் அப்படின்னு டைட்டில் வர வேண்டும்னு ரசிகர்கள் தொடர்ந்து கோரிக்கையுமே விடுத்துட்டு இருக்காங்க. இதற்கு தளபதி விஜய் அவர்கள் நோ சொல்லியுமே ரசிகர்கள் விட்ட பாடல்ல. ஆகையால கண்டிப்பாக சிஎம் விஜய் அப்படின்னு தான் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய ரிலீஸ் தேதிக்கான அறிவிப்பு அடுத்த வாரம் வெளியாகலாம் அப்படின்னு தற்போது ஒரு தகவலுமே வைரலா போயிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.